ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு திங்ஸ் அண்ட் தாட்ஸ். பியூட்டிஃபுல்லாக ஒரு சூப்பரான ஒரு எபிசோட் எடுத்துட்டு வந்திருக்கோம். எப்பயுமே ஆரம்பிக்கும் போது காமனாக ரிலேட் ஆகிற விஷயம் சொல்கிறது தான். லைஃப் இஸ் மெஸ்ஸி. ஓகே, லைஃப் இஸ் ஆல்வேஸ் மெஸ்ஸி, பட் இட்ஸ் ஓகே. சம்டைம்ஸ் நம்ம பிளான் பண்ணியிருப்போம். பயங்கரமான பிளான்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருப்போம். இது அப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணணும், இது இங்கே வந்தால் அப்படி பண்ணணும். ஆனால் நம்ம பிளான் படி எதுவுமே போகாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆங்கிளில் ஏதாவது சொதப்போம், இல்லை நம்மளே சொதப்பிடுவோம், இல்லைனா யாராவது வந்து இல்லைப்பா சொல்லிட்டு கடைசி நேரத்தில் ட்ராபேக் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மெஸ்அப் ஆகும். பிளான் பண்ண மாதிரி நடக்காமல் புதுசாக நடக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம எதிர்பார்க்காத மாதிரி. அப்போ நடக்கும்போது சம்திங் எல்லாமே மெஸ்அப் ஆகும். பட் மெஸ்அப் ஆகிறது ஓகே தான். பிகாஸ் எது நடக்கணுமோ அது நடந்து தான் ஆகணும். அது வந்து நம்மளால யாராலையும் தடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது எப்போ எந்த நேரத்தில் அந்த ஒரு மெஸ்ஸியான ஒரு மைண்ட் செட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். அது என்னென்னா, இப்போ நாளைக்கு வந்துட்டு நம்ம லைஃபோட ஒரு முக்கியமான ஒரு டே வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம், இல்லை நம்ம எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வருது, அது மாதிரி சொல்லிட்டு பயங்கரமான ஒரு நம்மளை வந்துட்டு ரொம்ப எக்ஸைட் பண்ணுற ஒரு விஷயம். நம்ம வந்து ரொம்ப நர்வஸ் ஆகிற விஷயம். சிம்பிளாக அது கூட வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். நம்ம வந்துட்டு பேசிக்காக நம்ம நைட் தூங்க போகும்போது என்ன பண்ணுவோம், ஓகே காலையில் இந்த டைமில் சீக்கிரமாக எழுந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அலாரம் செட் பண்ணி வைப்போம். ஆமாம், இதில் ஜோக்கு, நம்ம எந்தளவு எக்ஸைட் ஆகிருப்போம்னா நம்ம அலாரமே வைக்க மறந்துருப்போம். பியூட்டிஃபுல். வைக்க மறந்துட்டு நம்ம பாட்டுன்னு சங்கீத ஸ்வரங்கள்னு தூங்கிட்டு காலையில் மூஞ்சியில் வெயில் அடிக்கும் போது எழுந்திரிப்போம். அங்கே நமக்கு லேட் ஆகிருக்கும். நம்ம பிளான் பண்ணது ஒரு டைமாக இருக்கும், பட் நம்ம அன்பிளான்டாக இன்னொரு டைமில் எழுந்திச்சதுனால அங்கே ஸ்டார்ட் ஆகும். ஐயோ தப்பாக எழுந்திச்சிட்டோமே, அப்படி லைக் தப்பான டைமில் எழுந்திச்சிட்டோமே, லேட்டாக எழுந்திச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மாதிரி பிளான் எல்லாமே மெஸ்அப் ஆகிடும். நம்மளோட டே பிளான் நம்ம எப்படி பிளான் பண்ணி வச்சுருந்தோமோ டோட்டலாக அங்கேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே செதற தேங்காய் மாதிரி உடஞ்சி செதறும். அப்படியே அங்கேருந்து தான் எல்லாமே அன்பிளான்டாக நடக்கும். ஓகேவா? அது லைக் அலாரம் ஃபர்கெட் பண்ணுறதும் இருக்கலாம், லைக் மறக்கிறதும் இருக்கலாம். இல்லைனா நம்ம வந்துட்டு அலாரம் சரி ஸ்னூஸ் பண்ணிவிட்டு, சரி ஸ்னூஸ் தானே பண்ணுறோம், இன்னொரு 2 நிமிஷம் தூங்கிட்டு நம்ம மைண்டை செட் பண்ணி சில்லாக ஏஞ்சி நம்ம வேலையை பார்க்கலாம்னு நினைப்போம். ஆனால் ஸ்னூஸ் பண்ணுறன்ற பேரில் நம்ம அதை மியூட் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிடுவோம் அலாரமை. அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு போயிடும். கொட்டை முழிக்கும் போது தான் தெரியும், என்ன சூரியன் கண்ணை கூசுது அப்படின்ட்டு. ஆமாம், இதெல்லாம் நேச்சுரலாக நார்மலாக ஹியூமனுக்கு நடக்கிற ஒரு விஷயங்கள். அங்கே தான் ஆரம்பிக்குங்க எல்லாமே. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நம்ம ஏஞ்சும் வச்சுக்கோங்களேன், நம்ம டே எப்படி இருக்கும், நாசமாக இருக்கும். ஆமாம், அதாவது நம்ம நார்மலாக பண்ணுற விஷயம் நம்ம நார்மலாக லைக் கண்ணு மூடி பண்ணால் கூட நம்ம அது பண்ணிடுவோம். ஆனால் அதே நம்ம அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் பண்ண வச்சுக்கோம், வில் மெஸ்அப் எவ்ரிதிங். ஒழுங்காக பண்ணுறது கூட மெஸ்அப் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு இதான் அவுட்ஃபிட் இதான் சொல்லி இதுக்கு இதான் பண்ணணும், இதுக்கு இந்த ட்ரெஸ் தான் போடணும், இதுக்கு இந்த ஸ்லிப்பர் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இருக்கும்போது என்ன ஆகிடும்னா, நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அன்றைக்கி காலையில் தான் அயன் பண்ணுறோம் அப்படின்னு வையேன், திடீர்னு சில்க் மெட்டீரியல் அயன் கண்டிஷன் வைக்கிறதுக்கு பதிலாக காட்டனில் வச்சுட்டு பயங்கரமாக அயன் பண்ணி விட்டோம்னா அதுவும் எரிஞ்சு போய் அதுவும் பிரச்சனையாகி அங்கேருந்து ஆரம்பித்து கீழே போயிட்டு சரி ஓகே வண்டியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே டிராஃபிக்காகி அங்கே மண்டை பிச்சுக்கிட்டு ஆஃபீஸ் போயிட்டு சரி உட்காந்துட்டு காஃபி குடிப்போண்டா அப்படின்னு சொல்லி காஃபி மிஷின் ஆன் பண்ணும்போது காஃபி மிஷின்லேருந்து செதறது கீழெல்லாம் கொட்டி மேலெல்லாம் காஃபி போய் என்னடா காலையிலேருந்து என்னடா நடக்குது, நம்மளுக்கு ஏன் இவ்வளோ மோசமான டேயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட லைஃப்லையும் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த மாதிரி இருந்திருக்கும். இந்த மாதிரி மைண்ட் செட்டில் நம்ம என்ன யோசிப்போம்னா, இவ்வளோ பிஸியாக இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது நம்ம லைஃப்பை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தாட் வரும். பிகாஸ் எல்லாருமே டே டு டே லைஃப் ரொம்ப பிஸியாக இருக்கும். அதாவது இப்போ தான் நமக்கு நியூ இயரே முடிஞ்ச மாதிரி இருக்குது. எல்லாருமே ஹாப்பி நியூ இயர்டா அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வி கான் எண்ட் மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் வரப்போது, சம்மர் வெக்கேஷன் சம்மர் வைப்னு எல்லாம் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. டே இப்போ தானடா ஹாப்பி நியூ இயர் சொன்னோம், நான் இன்னும் அதுலேருந்தே வெளியே வரேன் அந்த மாதிரி. அதான் எக்ஸாக்ட்லி. இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சில விஷயங்கள் யோசிப்போம், டேய் என்னடா எல்லாம் இப்படி மாறின்னு இருக்கும், நம்ம என்னடா இன்னும் கோளாறாகவே இருக்கும், நம்ம என்ன இன்னும் ஒன்றும் ஒழுங்காக எதுவுமே பண்ணாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் யோசிச்சு நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிப்போம். அங்கே காம்ப்ளிகேட் பண்ணுற விஷயந்தான் நம்ம ஒழுங்காக பண்ணுறது கூட பண்ணாமல் போயிடுவோம். எக்ஸாக்ட்லி. நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே ப்ரீசெட்டாக இந்த மாதிரி தான் நடக்கணும் நம்ம நினச்சி ஒரு விஷயம் பண்ணுறோன்னு வையேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து போகிறப்போ எனக்கு 20 மினிட்ஸில் அங்கே ரீச் ஆகும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு நான் வண்டியில் போகிறேன் அப்படின்னா நடுவில் டிராஃபிக்கில் மாட்டி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னு வையேன், அங்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி கிராம்பி ஃபீல் வரும். நம்மளுக்கு ஏன் அந்த மாதிரி நடக்குது, நம்ம ஏன் இவ்வளோ லேட்டாக போய்கிட்டு இருக்கோம், ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே பிளான் பண்ணி போயிருக்கக்கூடாது, we might have missed some beautiful important times also. அந்த மாதிரி டைமில் தான் நம்ம வீட்டில் சொல்லியிருப்பாங்க,
கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பு கிளம்பியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்மள ஸ்ட்ரைக் வீட்டிலே ஆகும். திட்டி துரத்துவாங்க. ஆ. நம்ம வந்துட்டு பெரிய எல்லாமே பக்காவா காலையில 9 மணிலேருந்து நைட் 9 மணி வரை நம்ம எல்லாம் பிளான் பண்ணியிருப்போம். நம்ம தான் பிளான் பண்ணிட்டோம்ல, நம்ம ஏன் 2 நிமிஷம் முன்னாடி எந்திரிச்சுக்கணும்? நம்ம தான் பிளான் பண்ணிட்டோம்ல, பக்கமா நம்ம இருக்குமே. ஏன் இப்போ ஆ. கிளம்பணும்? அந்த மாதிரி மைண்ட் செட் தான் இருப்போம். பட் வீட்ல இருக்கிறவங்க துரத்தி விடுவாங்க. போ போ சீக்கிரமா டைம் கிளம்பு. ஆயிடுச்சு கொஞ்ச கிளம்பு நேரம் முன்னாடி அப்படின்னுவாங்க. போய் இருக்கிறது பிரச்சனை இல்ல. கடைசி நேரத்துல அறக்க பறக்க போவேனா. ஆனா அந்த மாதிரி மைண்ட் செட்ல நம்ம போகும்போது அந்த டிராஃபிக்ல நிப்போம். அப்ப டிராஃபிக் தோணும் வீட்ல அப்பவே சொன்னாங்க ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கிளம்பியிருக்கலாம், ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கிளம்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா. நம்மளுக்கு ஆனா ரொம்ப வீட்ல மெஸ்அப் ஆயி இருக்கிறவங்க எல்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா, there is no use of playing violin on the buffalo. அந்த மாதிரி தான் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. பஃபலோ ஓகேவா? சியாஸா? ஆமா. அதனால அது அது இல்ல அப்படிலாம் நீ நம்ம யாரையும் ரிலேட் பண்ற மாதிரி இருக்கு. சரி விடுங்க. அது நமக்கு அது வேற விஷயம். அது அது வேற ஸோ டோட்டலா இந்த வேற கண்டிஷன்ல விஷயம். நீங்க பஃபலோ நான் வயலினா? இரண்டும் இல்ல. ரைட்டுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மைண்ட்ல என்ன தெரியுமா ஓடும்? இன்னொருத்தங்கள பார்க்கும்போது, ச்சே அவங்க கரெக்டா இருக்காங்கல்ல, ம். அவங்க பெர்ஃபெக்ட்டா இருக்காங்கல்ல, எதுவுமே மிஸ் பண்ணாம அவங்க பாட்டுன்னு ஒழுங்கா இருக்காங்கல்ல அப்படின்னு நமக்கு இன்னொருத்தங்கள பார்த்தா தோணும். அதாவது அந்த டிராஃபிக்ல நிக்கும்போது ம். நம்ம வேர்த்து விறுவிறுத்து டென்ஷனா நிக்கும்போது பக்கத்துல ஒருத்தவங்க கூலா நிக்கிற மாதிரி கூலா ஃபீல் ஆகும். ஹெட்ஃபோன்ல பாட்டுலாம் போட்டுட்டு ஆனா ஜாலியா உட்காந்துரு. சத்தியமா சொன்னா அவனும் உங்கள மாதிரி தான் இருப்பான். ம். அவனும் உங்கள பார்த்துட்டு, ச்சே எவ்வளோ கூலா செம்மையா இருக்காங்கல்ல அப்படின்னு ஆக்சுவலி 2 பேரும் மைண்ட் செட்டும் ஒண்ணுதான். எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா ஒரு இது இருக்கு. அக்கறைக்கு இக்கரை பச்சைன்ற மாரி தான். இங்கேருந்து அங்க அந்த சைடு பார்க்கும்போது அவன் பியூட்டிஃபுல்லான லைஃப் வாழற மாரி இருக்கும். அவனுக்கு நம்ம பியூட்டிஃபுல்லான லைஃப் வாழற மாரி இருக்கும். பிகாஸ் நம்மளுடைய மெஸ் நம்மளுக்கு தான் தெரியும். ம். ஆனா சில விஷயத்துல பார்த்தா பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம ம். அவங்கள அப்படிப்பட்டவங்களே இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. டெஃபினெட்லி தேர் ஆர். அந்த மாதிரியான பீப்புளும் இருக்காங்க. வேர் தே ப்ரீ பிளான் தேர் திங்ஸ், ஒழுங்கா பண்ணி ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. அவங்களோட திங்ஸ்ல இருந்து அவங்களுடைய எல்லா விஷயங்களும் தே வில் ஆர்கனைஸ் இட் வெல் ஆர்கனைஸ் அண்ட் தே வில் ஃபாலோ அக்கார்டிங் டு இட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லி அவங்களே அவங்க வந்துட்டு அவங்கள ட்ரீட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ், அதாவது பெர்ஃபெக்ஷனிஸ்ட், அதாவது மெஸ்அப்பானவங்க வந்துட்டு பெர்ஃபெக்ஷனிஸ்டோட குவாலிட்டிஸ் அப்படின்னு நம்ம என்னெல்லாம் யோசிப்போம்னா, அவங்க ஒழுங்கா எழுந்திரிப்பாங்க, அவங்க ஒழுங்கா டைம்ல எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, பண்ணுவாங்க. ஹெல்த்துக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, பிரையாரிட்டைஸ் மோட்டிவேட் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. அதாவது அவங்க வந்து ஜாலியாகவே இருக்காங்க. இப்போ வேலைக்கு போகிறவங்கன்னா அவங்க வேலை வந்துட்டு காலையில் 9 மணிலேருந்து அந்த 5, 6 மணி வேறு மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்க தேல் பி என்ஜாயிங் தேர் பர்சனல் லைஃப், ஜாலியாக இருக்காங்கலாம் தோணும். ஆனால் இல்லை, அதெல்லாம் அவங்க அவங்க கிட்ட க்ளோஸாக பேசினா தான் தெரியும் அவங்க எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இருக்காங்கன்னு. பிகாஸ் அதுதான் ரியாலிட்டி. எவ்ரி ஒன் ஆர் மெஸ்ட் அப் வித் தேர் ஓன் திங்ஸ். பட் எக்ஸாக்ட்லி. இன்னொருத்தங்களுக்கு பார்க்கும்போது வீல் ஃபீல் லைக் நம்மளை விட பெரிய மெஸ்ஸெல்லாம் இல்லை அவங்களுக்கு. அப்படின்னு தான் நம்ம போர்ட்ரே பண்ணுவோம் அதை. ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் விட குழப்பி அடிச்சு உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. பட் அது ஒரு சில பேருக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஒரு சில பர்சனுக்கு நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கும். மேபி தே மைட் பி ஹேவிங் தி பியூட்டிஃபுல் லைஃப் தென் எவர். அந்த மாதிரியான பீப்புள் கூட இருப்பாங்க. நம்ம எதை யோசிக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள்னா எல்லாருமே ஒரு 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 மேட்ரிக்ஸ். இது இந்த மொத்தமாக இந்த சொசைட்டியே ஒரு மேட்ரிக்ஸ் தான். அவங்க ப்ரீசெட் பண்ணி இப்படி தான் வாழணும், இப்படி தான் நீ ஸ்கூலுக்கு போகணும், இதுதான் நீ படிக்கணும், இது படித்து முடிச்சுட்டு இப்படி ஒரு வேலைக்கு போகணும், இதுதான் உன்னோட ப்ரொஃபஷன். அதாவது 100ல் ஒரு 10% 5% தான் ஸ்பெஷலான பீப்புள். ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராகவோ, ஒரு ஃபிலிம் மேக்கராகவோ, ஒரு டைரக்டராகவோ, ஒரு பெயிண்டராகவோ, ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்லோட ஒரு கிரிக்கெட்டராகவோ, ஸ்போர்ட்ஸ்மேனாகவோ ஆகுறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த 90% ஆஃப் த பீப்புள் முக்காவாசியான எல்லாரும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயத்த தான் ஃபாலோ பண்ணிட்டு, இதுதான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்படி தான் நம்ம லைஃப் இருக்கும்னு சொல்லிட்டு அதையே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். இது எல்லாமே ஒரு மேட்ரிக்ஸ் தான். ஒரு அல்காரிதமே இருக்குது. 30 வயசுக்குள்ளே நீ செட்டில் ஆகணும், 25 வயசுக்குள்ளே உனக்கு வீடு வாங்கணும், 27 வயசில் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இது என்ன யார் போட்ட ரூல்ஸு, எதுக்காக இந்த ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னே தெரியாது. அந்த அந்த ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லைஃப்பை போட்டு சொதப்பி அதுக்காக நம்ம கஷ்டப்படுறதும், அதை கஷ்டப்படுற போகும்போது நம்மளுக்கு தேவையான பிரச்சனைகள் அளவுக்கு மீறி வந்து அதை வேற சரி பண்ணணும்னு போய் அது கரெக்டா, இது சரியா, இது தப்பா, எதுன்னு பார்க்க முடியாம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது. நம்ம போறது கரெக்டான ரூட்டான்னு கூட தெரியாம 30 வயசு கிட்ட வரும்போது இன்னும் கல்யாணம் ஆகல, இன்னும் வீடு கட்டல, நல்ல சேலரி இல்லை அப்படின்னு கேட்குற கேள்விகளுக்கு நம்மளுக்கு பதிலே கிடையாது. சி லைஃப் இஸ் அ மெஸ். 100% இட் இஸ் அ மெஸ். அக்செப்டன்ஸே இல்லைன்னா லைஃப் மெஸ் தான். ஒத்துக்கணும், லைஃப் மெஸ் தாங்க, அப்படிதாங்க இருக்கும். எல்லாருக்குமே எல்லா விஷயமும் ஏர்லி ஸ்டேஜில் கிடச்சிச்சின்னா மீதி இருக்கிற லைஃப் எதுக்கு வாழணும்? எதுக்கு வாழணும்? இப்போது நீ இப்போ 25 வயசு, 24 வயசில் உனக்கு ஒரு வீடு கட்டிட்ட, ஃபேமிலியில் எல்லாருமே ரிட்டையர்மெண்ட் பண்ணி வச்சுட்ட, அவங்களுக்கு தேவையான ஒரு சிட்டிக்கு வெளியே ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்ட, உன் லைஃப்பும் செட் ஆகிடுச்சு, யூ ஹேவ் அ பியூட்டிஃபுல் ஹஸ்பண்ட், யூ ஹேவ் அ கிட், எவ்ரி திங்.
யூ ஹேவ் எவ்ரிதிங். ஓகே, எல்லாமே ஒரு கிடைச்சிச்சு. நிமிஷம். இது நல்ல பியூட்டிஃபுல் ஹஸ்பண்ட் ஏதாவது வந்ததா? அதெல்லாம் அப்படிதான் வரும். நான் என்ன சொல்றேன், இது ஓகே. எல்லாமே வந்துருச்சுன்னு வையேன், எல்லாமே உனக்கு தேவையான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கு, உனக்கு தேவையான மென்டல் ஃப்ரீடம் இருக்கு, உனக்கு தேவையான ஃபேமிலி ஃப்ரீடம் இருக்கு, உன் ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டேன், உன் ஃபேமிலிக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே பண்ணிட்டேன். இது எல்லாமே பண்ணிட்ட பிறகு உனக்கு எல்லாமே 25 வயசுல நீ பண்ணிட்ட. மீதி இருக்கிற லைஃப்ல நீ என்ன பண்ணுவ? ஹாப்பியா இருந்துருவியா? இருக்காது. நிம்மதி இருக்காது உனக்கு. நிறைய காசு இருக்கும்போது நம்மளுக்கு நிம்மதி இருக்காது. காசே இல்லைனாலும் நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஈகர்னஸ் இருக்கும். ஓகே, நம்ம தேடி போகணும் அப்படின்ற ஒரு ஈகர்னஸ் இருக்கும். அந்த லைஃப்பை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். எல்லாமே ஈஸியாக நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னு வையேன், எதுவுமே நிலையா இருக்காது. கரெக்டா? அந்த நிலைச்சு நிற்கணும்னு யோசிச்சுட்டு நம்ம அந்த என்ன சொல்றது, ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். வி ஷுட் ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். அந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணி நம்ம போகிறப்ப தான் நம்ம லைஃபுக்கு நம்மளுக்கு தேவையான விஷயத்த நம்மளுக்கு எதிர்பார்க்காத டைமில் அது தானாக வந்து அமையும். யூ ஷுட் ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். நம்ம நிறைய பாட்காஸ்ட்டில் பேசியிருக்கோம். வி ஷுட் ட்ரஸ்ட் தி ப்ராசஸ், ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். ஒரு மாதிரி மோட்டிவேஷன் மாதிரி ஆயிடுச்சுல நம்மளோட பாட்காஸ்ட்லாம் இப்போல்லாம். ஆமாம். ஆமாண்ணா? ஆமாம். ஆமாம். ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற பாயிண்ட்லாம் உண்மை தான். பிகாஸ் மோட்டிவேட் பண்ணணும். எவ்ரிபடி நீட்ஸ் தட். ஏதாவது ஒரு நம்மளுக்கே ஆங்கிளில் இது தெரிஞ்சாலும் யாராவது கேட்கும்போது சம்டைம்ஸ் லைக் ஜாலி மூடில் இருக்கும்போது சே இவங்க பாட்டு என்னடா பேசின்னு இருக்காங்க அப்படின்னு தான் தோணிட்டு அதை அவாய்ட் பண்ணிடுவோம். பட் சில பேர் சில மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் டக்குன்னு ட்ரிகர் ஆகும். ஆமாம். அது மேபி நான் பேசினதா கூட இருக்கலாம், நீங்கள் பேசினதா கூட இருக்கலாம், இல்லை ஜென்ரலாக யாராவோ பேசினதா கூட இருக்கலாம். ஸோ அதனால எவ்ரிபடி இன் திஸ் யூனிவர்ஸ் நீட்ஸ் மோட்டிவேஷன். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் கரெக்டு, எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சாலும் ஒருத்தர் வந்து சொல்லும்போது அவங்களுக்கு இது ட்ரிகர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதெல்லாம் நான் சொல்கிற விஷயம் எல்லாமே உனக்கு தெரியும். பட் வென் யூ லிசன் த்ரூ மை மவுத் டு யோர் ஹியர்ஸ், இட் வில் ஸ்ட்ரைக். ஓகே, நம்ம இதெல்லாம் பண்ணணும், நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், இதனால தான் நம்மளுடைய லைஃப் இப்படி இருக்குது அப்படின்ட்டு வி ஆர் ரீட்ரிகரிங். அதாவது நம்மளுக்கு என்ன தான் தெரிஞ்சாலும், ஒரு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுறவனா இருக்கட்டும், ஒரு பயங்கரமாக கதை சொல்லி டெடெக்ஸில் பேசுகிறவனா கூட இருக்கட்டும், he will need some kind of motivation when he is low. அதுதான் ஹார்டான ரியாலிட்டி. ஹார்டான ரியாலிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே மோஸ்ட் ஆஃப் த லைஃப்ஸ் ப்ராப்ளம் இஸ் சார்ட். ஆமாம். பின்ன இதுக்கு நல்லா இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது என்னென்னா, எல்லாமே மெஸ்டப்பாக இருக்கும்ல. பிகாஸ் நம்ம அதை பற்றி தான் இப்போ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம். எவ்ரி திங் மெஸ்டப், நிறைய பேசணும், நிறைய விஷயங்கள் அதை பற்றி ஷேர் பண்ணணும், நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ணுற மாதிரி பேசணும். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே எல்லா மெஸ்டப்பான விஷயங்களும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு மூமெண்ட்டில் போய் நிற்கும். எக்ஸாக்ட்லி. அதாவது இப்போ நீங்கள் நம்ம நிறைய கோட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். எவ்ரி பியூட்டிஃபுல் திங்ஸ் கம் அன்பிளான்ட் இன் அவர் லைஃப். யூ ஆர் மை அன்பிளான்ட் காட்ஸ் விஷ். யூ ஆர் மை அன்பிளான்ட் யூனோ என்ன சொல்கிறது, நிறைய நிறைய கோட்ஸ் அந்த மாதிரி நான் ரிலேட்டடாக பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். அதுதான் இப்போ சில டைம் நீங்கள் பயங்கரமாக பிளான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காததை விட சூப்பராக அங்கே நடந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் யோசிக்கும் போது ச்சே இது நம்ம பிளானில் இது ஒன்றுமே இல்லைல்ல, அதுக்கு மேலே சூப்பராக இருந்ததுலன்னு சொல்லிட்டு நடக்கும். ஸோ த பியூட்டி ஆஃப் மெஸ்ஸிங் அப் திங்ஸ் டுகெதர் லைக் தட், அது என்னன்னா சில விஷயங்கள் அழகாக முடியும். அது நம்ம எந்த மாதிரி ஒரு பார்வையில் பார்க்குறோன்னு இருக்கு. ட்ரூ. ரிலேட் பண்ணுற மாதிரி யோசிக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பயங்கரமாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறோன்னு வையேன், அந்த சூப்பராக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ட்ரிப் பிளான் பண்ண ட்ரிப்பை விட எதாச்சியாக அன்பிளான்டாக நடக்கிற ட்ரிப்பு ஒரு எவ்வளோ மெமரிஸ் தெரியும். ஃபோட்டோஸே எடுக்காத ட்ரிப்பு எவ்வளோ மெமரிஸ் இருக்கும். வி வில் ஈவன் ரிமெம்பர் எவ்ரி சிங்கிள் ஆங்கிள் ஆஃப் தோஸ் பிளேஸ். நம்ம போன இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுக்காத ஒரு மொமெண்ட் எதிர்பாராமல் நடந்துச்சு, ஒரு அன்பிளான்ட் ஈவெண்ட். அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டில் நீ ஃபோட்டோஸே எடுக்கலன்னு வையேன், அந்த ஃபோட்டோஸே எடுக்காத மெமரிஸ் வில் ஸ்டே இன் யுவர் மைண்ட் ஃபார் எவர். ஆமாம். அதாவது எப்படின்னா, இப்போது நாங்கள்லாம் காலேஜ் படிக்கும்போது நாங்கள் பயங்கரமாக இங்கே டூர் போகணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் நாங்கள் டூர் போகணும். ஈவன் தட் வாஸ் ஆல்சோ அன்பிளான்ட். டோட்டலாக சடனாக வந்து தான் அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் டோட்லி அமேசிங் ட்ரிப். செகண்ட் இயரில் எங்களுக்கு அப்படி இருக்கணும் ஏன்னா பிகாஸ் அது எங்களோட ஃபைனல் இயர், எங்கள் மாஸ்டர்ஸ் அது. ஸோ அந்த இயரில் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்னென்னமோ பண்ணோம், என்னென்னமோ பிளான் பண்ணோம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். பட் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் எதுவுமே சரிப்பட்டு வரல. பட் சடனாக எங்களோட கிளாஸ் இன்சார்ஜ் வந்து சொன்னாங்க, நாளைக்கு நம்ம ஐவி போகிறோம் அப்படின்னு சொல்லி. எங்கள் எல்லாருக்குமே என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் வந்து ஐவின்னு சொல்கிறீங்களே அப்படி தான் இருந்தது. ஆனால் ட்ரஸ்ட் மீ, தட் ஐவி வாஸ் த பெஸ்ட் திங் தட் ஹேப்பன் இன் செகண்ட் இயர். எக்ஸாக்ட்லி. டோட்லி அன்பிளான். அது ஒரு ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற ஏதோ ஒரு உள்ள, அதாவது கிட்டத்தட்ட தடா பக்கத்தில், ஸ்ரீபெரும்புத்தூர் கூட இல்லை,
அதாவது ஆந்திரா பார்டருக்கே போயிட்டோம் நாங்க ஹைவின்ற பேர்ல. ஸோ அங்க இருக்கும்போது நாங்க யோசிச்சோம், "என்னடா இது அவ்ளோ தூரம் கூட்டிட்டு போறாங்களே!" அப்படின்னு நாங்க யோசிச்சு ஃபீல் பண்ணோம். பட் அங்க அந்த பஸ்ல ஏறுனப்போ இந்த ஒரு இது சிந்துச்சு பார்த்தீங்களா? இப்ப கூட நாங்க சொல்றோம், அது பத்தி நெறைய ஃபோட்டோஸ் என்கிட்ட நீங்க சொன்ன மாரி தான். அது பத்தின நெறைய ஃபோட்டோஸ் என்கிட்ட இல்ல. நெறைய விஷயங்கள்லாம் என்கிட்ட இல்ல. பட் பட் யூ அந்த ஸ்டில் ட்ரிப் ரிமெம்பர் ரைட்? ஆல்வேஸ் எங்க மைண்ட்ல இருக்கும். ஸோ அது வந்துட்டு அதுதான். பிகாஸ் நாங்க பிளான் பண்ண எல்லா ட்ரிப்பும் அது ஒரு மெஸ்ட் அப்பா தான் போய் முடிஞ்சுது. ஆனா அன்பிளான்டான ஒரு திங் அது எப்பவுமே மைண்ட்ல நிக்கும். ஸோ அதுதான் அதோட பியூட்டி. ஸோ வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்செப்ட் தட் எக்ஸாக்ட்லி. அண்ட் வி ட்ரை டு see தட். டு சம் அப், இந்த லைஃப் இஸ் அ மெஸ்ன்றது வந்துட்டு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அன் அக்செப்டன்ஸ். நம்ம அதை ஏற்றுக்கணும், நம்ம லைஃப் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. யாரோ போட்ட கோடில் அது மேலே ஏறி நின்று நடந்து போயிட்டு சக்ஸஸை தேடி கண்டுபிடிச்சிட்ட பிறகு வில் யூ பி ஹாப்பி? நோ, பிகாஸ் இட் இஸ் அ ட்ரீம் லைன் ஆஃப் சம் ஒன்ஸ், ரைட்? இஃப் யூ வாண்ட் டு பி வாட் யூ வாண்ட், யூ ஹாவ் டு ட்ரா யுவர் ஓன் ட்ரீம் லைன். பா, அப்படியே பயங்கரமாக குறை வந்துருச்சுல. அந்த ட்ரீம் லைனில் நம்ம ஏறி நடந்து போகும்போது we will face some struggles, we will learn from struggles, we'll get out from that and we'll be successful. But end of the day, every day when we are in that process, we should trust the process. அந்த ப்ராசஸை நம்பி நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையான சக்ஸஸ் நம்மளுக்கு வர வேண்டிய டைமில் கரெக்டாக வரும். எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் அண்ட் இட் இஸ் அ டைம் டேக்கிங் ப்ராசஸ். இவ்வளோ பேசுகிறோமே, இவ்வளோ கதையாக பேசுகிறோமே, நம்ம லைஃப் மெஸ் இல்லையா? எல்லார் லைஃப்பும் மெஸ் தான். மெஸ்ஸோ மெஸ்ஸு, மெஸ்ஸியோ மெஸ்ஸு.